அனைவருக்கும் வணக்கம். சுவை நரம்புகள் மங்கிய நாக்கு, பார்த்ததையெல்லாம் தின்று பார்க்க ஊசலிடும். என்ன வரிகள் இது? எதுல உள்ள வரிகள்? அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தாய்க்கனி அப்படின்ற ஒரு கவிதையில உள்ள இடைப்பட்ட வரிகள் தான் இந்த மங்கிய நரம்புகள் அப்படின்னு தொடங்கப்பட்ட ஒரு வரிகள். சரிங்களா? இதையே இப்ப சொல்லணும். இந்த கவிதை எந்த புத்தகத்துல இருக்கு? இதோ இந்த புத்தகத்துல இருக்கு. புத்தகத்தின் பெயர் நறுவடி. நறுவடி அப்படின்ற தலைப்பே வித்தியாசமா இருக்குல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம கடைசியில பார்க்கலாம். சரிங்களா? இந்த புத்தகத்தை எழுதினவங்க யாரு அப்படின்னா, தூய தமிழ் பற்றாளர். அதாவது இந்த பேர நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம். இல்ல எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? தமிழக அரசு போன வருடம் சிலருக்கு தூய தமிழ் பற்றாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருதை குடுத்துச்சு. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த தூய தமிழ் பற்றாளரின் விருதாளர் சோலைராஜா ஐயா அவர்கள் இந்த புத்தகத்துடைய ஆசிரியரா இருக்காங்க. இந்த புத்தகத்துல அப்படி என்னென்ன கவிதைகள்லாம் இருக்கு, எப்படியெல்லாம் இருக்கு, எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். போகலாமா? கவிதைகளில் நீர்வீழ்ச்சி போல தனித்துவம் ததும்பி வழிகின்றது. அது என்ன தனித்துவம்? நானும் கவிதை எழுதுவேன்ப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு தனித்துவத்தோட இவங்களோட ரைட்டிங்ஸ் இப்படிதான்ப்பா இருக்கும். எப்படி வந்து கல்யாண்ஜி கவிதைகள் அண்ட் ஜே. பிரான்சிஸ் கிருபா கவிதைகள், அதுக்கப்புறம் வந்து நான் முத்துக்குமார் கவிதைகள், இவங்களோட கவிதைகள்லாம் வந்து ஒரு தனித்துவம் இருக்கும். இந்த வரிகளா இவங்க தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அதே மாதிரி ஒரு தனித்துவத்தோட ஒரு கவிதை எழுத தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த ஒரு எழுத்தாளர் மக்களோட மனசுல நின்று ஜெயிச்சிருவாங்க. அதாவது அந்த மனசுல நம்ம போயிட்டு போய் ரீச் ஆயிட்டாலே வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தானே அர்த்தம். அதாவது ஒரு கவிதைக்கு உயிர் கொடுக்கறது அப்படின்றது நம்ம எழுதுற எழுத்துக்கள் இன்னொருத்தவங்களை பாதிக்கணும். இப்படி பாதிச்சா மட்டும்தான் அதுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சூழ்நிலைகளை வச்சு கவிதை எழுதுறதுன்றது ஒரு விதம். ஏதோ ஒரு பொருளை பார்த்து கவிதை எழுதுறதுன்றது ஒரு விதம். ஆனா மனுஷனோட உணர்வுகளை வழிகளை கவிதையா எழுத்துக்களா பிறப்பிக்கிறது அப்படின்றது ஒரு விதமா இருந்தாலும், இப்ப ஊமத்தம் பூச்செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊமத்த பூச்செடியை நம்ம வந்து கடந்து போகும்போது ஒரு அதே இடத்துல ஒரு ரோஜா மலர் இருந்துச்சுன்னா, அந்த மலர நம்ம ரொம்ப ஆசையா பார்ப்போம். ஒரு மல்லிகைப்பூ செடி இருந்துச்சுன்னா, அதுல ஒரே ஒரு மொட்டு பூவ எடுத்து மோந்து பார்ப்போம். அதுல வர்ற அந்த ஒரு நமக்கு அது கூட ஏற்படுற அந்த உணர்வுகள் வந்து ஒரு ஊமத்தம் பூச்செடிய பார்க்கும்பொழுது நமக்கு வராது. அத பார்க்கும்போது, "இது என்ன இப்படி இருக்கு?" அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு தான் போவோம். சரிங்களா? அப்படி இருக்கிற அந்த செடிக்கும் வந்து ஒரு மனசு இருக்கு. அந்த மனச அதோட போக்குல நம்ம எழுதணும். அதாவது அதுக்கு வந்து உயிர் இருந்து, உணர்வு இருந்து, அதுக்கு வந்து எண்ணங்கள் எல்லாமே இருந்து, அது வந்து தன்னோட வலிகள வந்து இப்படியெல்லாம் நினைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அது தன்னை பத்தி வெளிப்படுத்தினா எப்படி வந்து ஒரு வலி இருக்குமோ, அத கவிதையா எழுதியிருக்காங்க நம்ம சோலைராஜா ஐயா அவர்கள். அந்த கவிதை வந்து ரொம்ப சிறப்பா இருக்குங்க. எனக்கு அத படிக்கும் பொழுது ரொம்பவே அந்த இடத்துல கொஞ்சம் இருந்துட்டேன். ஆ நெறைய கவிதைகள் இதுல பார்த்தீங்க அப்டின்னா வந்து, உடனே கடந்து போக முடியல. ஒரு நிமிஷம் எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்கல்ல, அப்படின்ற அளவுக்கு சிந்திக்க வச்சது அப்படின்னும் சொல்லலாம். "ஊமத்தம் சுவடுகள்" அப்படின்ற அந்த கவிதைய நான் இப்ப வாசிக்கிறேன். "கசப்பென்றும் விடமென்றும் கடந்து செல்ல மனமின்றி, அழுக்கென்றும் அசிங்கமென்றும் தொட்டணைக்க யாருமின்றி, பார்த்தாலும் பாராது நெருங்கிச் செல்வோர் எவருமின்றி துரத்தப்பட்டு நிற்கின்றோம். முள்ளேறிய காய்களுமாய் நீண்ட வெள்ளை பூக்களுமாய் பச்சிலை தாங்கினாலும் பாதசாரிகளை பார்த்து பயம் கொள்கிறோம். எம் பள்ளி வயதில் கரும்பலகைகளை கருப்பாக்கியதாய் ஒரு கருத்தும் உண்டு. தற்கொலைவாசிகள் எங்கள் காய்களை தின்று பிழைத்து கொண்டதாய் சில வதந்திகளும் உண்டு. காலமெல்லாம் எங்களின் கூக்குரல் மட்டுமே கேட்பாரற்று போவதற்காகவே நாங்கள் தூரத்தில் நிறுத்தப்படுகிறோம். எங்களோடு வளரும் எந்த செடியும் எங்களிடம் சேருவதில்லை. எங்கள் இலைகளில் தஞ்சம் புகுந்த பட்சிகள் கூட தங்கி செல்ல மறுத்ததுண்டு. எங்களை கொஞ்சி வரும் குழவிகள் கூட கொசுக்களாய் மாறி கடித்ததுண்டு. அஞ்சியோடும் விலங்குகளும் காலால் புதைத்து குறுக்கொடித்ததுண்டு. வெறுக்கப்பட்ட தெருக்களைப் போல நாங்கள் யாருமற்று தனியே வளர்கிறோம், தனித்தே வளர்கிறோம். வீச்சமெடுத்த எங்களின் பூக்களில் வீச்சமெடுத்த எங்களின் பூக்களில் தேனீக்கள் கூட தீண்டுவதில்லை.
கூச்சமெடுத்த எங்கள் இலைகளை குருவிகள் கூட சீண்டுவதில்லை. கேட்பாரற்று எங்களின் வேரில் பிசுபிசுத்த நரம்புகள் அவமானப்பட்டு கிடக்கின்றன. காற்றில் பறக்கும் உயிர்களைப் போல நாங்கள் நிலத்தில் நிற்கின்றோம். நாங்கள் பசுமையிலேயே பட்டுப் போகின்றோம். எங்களின் முறிந்த சிறகுகளை நாங்களே சுமந்து கொள்கிறோம். உலகினை மட்டுமல்ல உலகினை மட்டுமல்ல உள்ளத்தையும் உரசிப் பார்த்தால் தெரியும் உயிராடும் எங்களின் ஊமத்தம் சுவடுகள். எவ்வளவு வரிகள் நிறைந்த வரிகள் பாத்தீங்களா? அதாவது அந்த ஊமத்தம் சுவடாவே மாறி அதுவாகவே வாழ்ந்து அப்படியே எழுதின ஒரு ஒரு உணர்வு தான் இந்த கவிதையை படிக்கும் பொழுது எனக்கு இருந்தது. ரொம்ப சிறப்பா எழுதியிருக்காங்க இந்த ஆசிரியர். அதே போல இந்த நறுவடி புத்தகத்துல அவனின் அரைப்பக்கம் அப்படின்ற ஒரு கவிதை வாசிக்கிறேன், கேளுங்க. என்றன் பழைய புத்தக பக்கங்களின் நடுவே முத்து முத்தாய் கவிதை தளங்கள், ஏவாள் கடித்து கொடித்த எச்சில் ஆப்பிளாய் அங்கங்கே முற்று பெறாத காதல் கவிதைகள், மயங்கொலி பிழைகள் மண்டி கிடக்கும் முதல் தீண்டலின் முகப்பரு கவிச்சுவடுகள், நியூட்டனுக்கும் ஐன்ஸ்டீனுக்கும் புரிப்படாத இரண்டு தரப்புகளின் இதய விசை, கண்ணுக்குள் காந்தம் கலந்த கனாக்கால நினைவுகளாய் என்றன் கவிதைக்குள் மோனை கலந்த முதல் பக்க இதிகாசம், சம்பா நெல்லாய் சுகவாசம், வெண்பா நூலாய் தமிழ் வாசம், நாளும் வளர்ந்த கவிச்செறிவின் கனவுகளில் தனக்கும் நிலவுக்குமாய் விண்மீன் பாதை செய்த விஞ்ஞான கவிஞனவன், நெருஞ்சிப்பூவில் தேனெடுத்து கவியாக்கும் ரீங்கார வித்தைக்காரன், கோணல் வகிட்டில் இரு கொம்பு தேனாய் அவளை கண்டபோதெல்லாம் அவன் இதயம் பின்னும் இரட்டை சடை, காணல் நீரால் கவி வளர்த்து அவன் உணர்வுகள் நெய்யும் இலக்கிய நடையில் குமரி கண்டமும் கீழடி பானையோடும் கைகோர்க்கும், சிந்து சமவெளியும் ஆதிச்ச நல்லூர் அணிவகுக்கும், நிலவுக்கும் சூரியனுக்குமாய் உருண்டு பழகும் ஊமை விழிகளாய் கனவுக்கும் கற்பனைக்குமாய் கண்ணல் மேகங்கள் செய்யுளாகும், களத்து மேட்டில் காலடி தடங்களாய் கவிதைகள் புணர்ந்த காட்சி படங்கள், காமச்சூட்டில் கழித்த இதயங்களாய் கட்டி இழுத்திடும் கற்பனை வடங்கள், எண்ணுக்கும் எழுத்திற்கும் இடையில் உருவமொழி சொன்ன உணர்ச்சி கவிஞனவன், கட்டுத்தரையில் கவிதை சமைத்த கரிசல் கம்மன், முட்டுச்சந்தில் முழுநிலா தொடுத்த முகவை அன்பன், ஈச்சம் பழங்களாய் இரு உதடுகள் செய்வான் ஈக்கள் மொய்க்காத இனிப்பையும் நெய்வான், கூச்சம் மிகுந்த பூக்களை படைப்பான் குறும்புகள் சூழ்ந்த குணத்தை அடைப்பான், மின்மினி கொண்டே வெளிச்சம் தருவான் மின்னல் வரிகளை மீட்டியே வருவான், பாரதியின் பாத்தொட்ட பாலிய பருவம் பனிக்குள் நெருப்பிட்ட பாக்களின் துருவம், தோப்புகள் சூழ்ந்த தோப்புகள் சூழ்ந்த தனிமரம் அவன், யாப்புக்குள் நுழைந்த கனிச்சரம் அவன், பட்டுத் துளிர்க்கும் காட்டு ரோசாவாய் முட்டி மோதும் எட்டு வைக்கும் கவியின் ராசாவாய் கனலை கோதும், கவிதைகள் சுமக்கும் வாலிப நத்தை கனவு பரப்பின் கற்பனை வித்தை, தன்னுள் கனன்று தன்னுள் மலரும் தனித்தமிழ் கவியவன், செந்தமிழ் பருகி செந்தேன் வார்ப்பும் செந்நிற கருத்தவன், கவித்தலமேறி கனல் கவி படைக்கும் கண்ணல் பாவலனவன். ரொம்ப அருமையா இருக்குல்ல அந்த கவிதை. அதாவது அந்த எதுகை மோனை அந்த இதுவும் கரெக்டா அழகா வந்திருக்கு. படிக்கும் பொழுது ஐன்ஸ்டீனு, நியூட்டனு, குமரிகண்டம், கீழடி எல்லாத்தையுமே இதுல ஒன்னா கொண்டு வந்த மாதிரி ரொம்ப சிறப்பா எழுதியிருக்காங்க ஆசிரியர் சோலைராஜா ஐயா அவர்கள். நான் சொன்ன எல்லாமே எல்லளவு கவிதை வரிகள் தான். இதுல கடலளவு கவிதை வரிகள் ரொம்பவே சிறப்பா எழுதியிருக்காங்க. வரிகளா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், இல்ல ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துற விதமா இருக்கட்டும், ரொம்பவே அருமையா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த நறுவடியின் நறுமணம் நாடெல்லாம் வீசி நல்ல உள்ளங்களுக்கு சென்றடைந்து இந்த புத்தகம் மேலும் பல வெற்றிகளை பெற்று சோலைராஜா ஐயா அவர்களுக்கு மேலும் சிறப்பினை சேர்க்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இப்படி ஒரு சிறப்பான புத்தகம் எழுதிய சோலைராஜா ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம்.